இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். உங்களுடைய வீட்டின் பாதுகாப்பிற்காக ஒரு சிறிய காவல்படையை உதவிக்கு அழைக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு 10 அல்லது 20 பேர் வருவார்கள், வாசலில் நின்று காவல் காப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் அடுத்த நாள் காலையில் உங்கள் வீட்டு வாசலில் 1,00,000 பேர் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் வந்து நின்றால் எப்படி இருக்கும்? அதுவும் சாதாரண கூட்டம் இல்ல, பலத்த ஆயுதம் ஏந்திய கூட்டம். ஆமா, உங்களுக்கு பயமாக இருக்குமா அல்லது அதிர்ச்சியாக இருக்குமா? அதுவும் அவர்கள் உங்கள் வீட்டின் சமையலறையையே ஆக்கிரமிக்க நினைத்தால்? இதைத்தான் இன்று நாம் விரிவாக அலசப் போகிறோம். 11ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த முதல் சிலுவைப் போரின் தொடக்க கட்டம் இதுதான். உண்மையிலேயே இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தருணம். அதாவது பல முரண்பாடுகள் நிறைந்த ஒரு பதிவிது. இந்த பின்னணியை புரிந்து கொள்வது மிக அவசியம். இன்று நம்மிடம் உள்ள வரலாற்று ஆவணங்கள், குறிப்பாக பைசந்திய பேரரசர் அலெக்சியோஸின் மகளான அன்னே கொம்னினே எழுதிய சமகால பதிவுகள் மற்றும் சில நவீன ஆய்வு கட்டுரைகளை வைத்து பார்க்கும்போது இது வெறும் இராணுவ மோதல் அல்ல என்பது தெளிவாக புரிகிறது. ஆமாம், சரியாக சொன்னீர்கள். பைசந்திய பேரரசர் அலெக்சியோஸ் செல்ஜுக் துருக்கியர்களை எதிர்கொள்ள மேற்கு ஐரோப்பாவிலிருந்து சில 100 அனுபவம் வாய்ந்த கூலிப்படையினரை மட்டுமே உதவிக்கு கேட்டார். ஆனால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் திரண்டு வந்தது. இதை ஒரு வரலாற்று பிழை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று நமது நோக்கம் என்னவென்றால், இந்த சிலுவை போர் வீரர்கள் எப்படி கான்ஸ்டான்டினோப்பிளுக்குள் நுழைந்தார்கள், அங்கு நடந்த கலாச்சார மோதல்கள் என்ன, பேரரசர் கோரிய அந்த புகழ்பெற்ற விசுவாச பிரமாணம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியது என்பதை ஆராய்வதுதான். அத்தோடு நிசியாவில் நடந்த தந்திரோபாய கூட்டணி எப்படி அமைந்தது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், உள்ளே செல்வோம். இந்த நிகழ்வை நாம் ஆழமாக பார்க்கும்போது இது 2 வேறுபட்ட உலகங்களுக்கு இடையிலான மோதலாகவே விரிகிறது. நீங்கள் கூலிப்படையை கேட்டால் ஒரு மாபெரும் இராணுவம் ஏன் வருகிறது? ஒரு நிமிடம், இதற்கு போப் அர்பன் விடுத்த அழைப்புதானே காரணம்? 100க்கு 100 உண்மை. 1095ஆம் ஆண்டு போப் அர்பன் விடுத்த அந்த உணர்ச்சிகரமான அழைப்புதான் இதற்கு காரணம். துருக்கியர்களிடம் இழந்த நிலங்களை மீட்பதை விட ஜெருசலேமை முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்ற வேண்டும் என்ற மத நோக்கத்தையே அவர் முன்னிறுத்தினார். இது அலெக்சியோஸ் சற்றும் எதிர்பாராத ஒரு மாபெரும் இடப்பெயர்வு. ஆமாம், இங்குதான் விஷயம் மிகவும் விறுவிறுப்பாகிறது. முறையான இராணுவம் வருவதற்கு முன்பே ஒரு பெரிய குழப்பம் அரங்கேறியது. பீட்டர் தி ஹெர்மிட் என்ற மதபோதகரின் தலைமையில் வந்த கூட்டத்தை பற்றி சொல்கிறீர்கள் இல்லையா? அதேதான். பீட்டர் தி ஹெர்மிட் தலைமையில் சாதாரண மக்கள் அடங்கிய ஒரு மாபெரும் கூட்டம் வந்து சேர்ந்தது. இதைத்தான் மக்கள் சிலுவை படை என்று குறிப்பிடுகிறார்கள். 1096ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத வாக்கில் இது நடந்தது. சுமார் 30,000 முதல் 40,000 பேர் கொண்ட பிரம்மாண்டமான கூட்டம் கான்ஸ்டான்டினோப்பலே வந்தடைந்தது. இவர்களிடம் முறையான பயிற்சியோ போதிய உணவுப் பொருட்களோ இல்ல. இப்ப இதை கேட்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் ஊருக்குள்ள திடீரென்று ஒரு 40,000 பேர் எந்த முன்னேற்பாடும் இல்லாம வந்து இறங்கின என்ன ஆகும்? அது நிர்வாக ரீதியாக ஒரு மிகப்பெரிய தலைவலி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பசியால் வாடிய கூட்டம் பைசாந்திய பேரரசில் பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தியது. அவர்கள் வெறுமனே வந்து முகாமிடவில்லை, உணவு பற்றாக்குறையால் ஏகாதிபத்திய கடங்குகளை சூறையாடத் தொடங்கினார்கள். உள்ளூர் மக்களின் வீடுகளுக்குள் புகுந்தார்கள். பைசாந்தியர்கள் மிகவும் நாகரிகமான கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தார்கள் அல்லவா? ஆமா. அதனால் அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து இவர்கள் காட்டுமிராண்டிகள் என்றுதான் நினைத்தார்கள். ஒரு பேரரசராக தனது சொந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அலெக்சியோஸ்க்கு இருந்தது. பீட்டர் த ஹெர்மிட்டால் கூட அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். அப்போ அலெக்சியஸ் அவர்களை என்ன செய்தார்? அப்படியே விட்டுவிட்டாரா? நிச்சயமாக இல்லை. உடனடியாக அவர்களை பாஸ்பரஸ் ஜலசந்தியை கடக்க செய்து ஆசியா மைனருக்கு அனுப்பி வைத்தார். ஒரு வகையில் அந்த பிரச்சனையை தனது தலைநகரத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டார். ஆனால் துருக்கியர்களை எதிர்கொள்ளும் எந்த பயிற்சியும் இல்லாத அந்த மக்கள் கூட்டம் ஆசியா மைனரில் கொடூரமாக அழிக்கப்பட்டது என்பது ஒரு துயரமான வரலாறு. அது ஒரு சோகமான முடிவுதான். ஆனால் இதை கேட்கும் நீங்கள் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அந்த சாதாரண மக்கள் கூட்டம் ஏற்படுத்திய அதிர்ச்சி அடங்குவதற்குள் உண்மையான ஆபத்து பேரரசரின் வாசலை தட்டியது. நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்தடுத்த மாதங்களில் வந்த உண்மையான இராணுவப் படைகளை சொல்கிறீர்களா? ஆமா, ஐரோப்பாவின் பெரும் பிரபுக்கள் தலைமையிலான இராணுவப் படைகள் வரத் தொடங்கின. பிரான்ஸ் மன்னரின் சகோதரரான ஹியூ ஆஃப் வெர்மான்டாய்ஸ் முதலில் வந்தார். பின்னர் காட்ஃப்ரே ஆஃப் பவுலன் வந்தார். அப்புறம்
அந்த நார்மன் வம்சத்தைச் சேர்ந்த போஹிமண்ட் மற்றும் ரேமண்ட் என பெரும் தலைவர்கள் வந்தார்கள். இந்த தலைவர்கள் கொண்டு வந்த படைகளின் எண்ணிக்கையை கேட்டால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். நமது ஆதாரங்களின்படி சுமார் 4000 முதல் 8000 வலுவான குதிரைப்படை வீரர்களும். அட, அத்தனை குதிரைப்படை வீரர்களா? அது மட்டுமா, 25,000 முதல் 55,000 காலாட்படை வீரர்களும் அவர்களோடு எண்ணற்ற சாதாரண மக்களும் திரண்டனர். மொத்தம் கிட்டத்தட்ட 1,00,000 பேர். இது அலெக்சியோஸுக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக அமைந்திருக்கும். தனது சொந்த தலைநகரான கான்ஸ்டான்டினோப்புல்கே இவர்கள் உலை வைத்து விடுவார்களோ என்ற அச்சம் அவருக்கு இயல்பாகவே எழுந்தது. கண்டிப்பாக. இதை நாம் அன்றாட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமாக. இது எப்படி இருக்கிறதென்றால், வீட்டின் கூரையை சரி செய்ய ஒரு ஒப்பந்ததாரரை அழைக்கிறீர்கள். ஆனால் அவர் தனது முழு குடும்பத்தோடும் ஊர்க்காரர்களோடும் வந்து உங்கள் வீட்டை சுற்றியுள்ள தெருவையே ஆக்கிரமித்து கொண்டு, நாங்கள் இங்கேயே தங்கி வேலை செய்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அதே நிலைமைதான். இரு தரப்பினருக்கும் இடையிலான அடிப்படை முரண்பாடு இதுதான். அலெக்சியோஸின் நோக்கம் மிக தெளிவானது. துருக்கியர்களிடம் சமீபத்தில் இழந்த தனது பைசாந்தி நிலங்களை மீட்டுவது மட்டுமே. ஆனால் சிறுவைப்போர் வீரர்களின் நோக்கம் அதுவல்ல. அவர்கள் ஜெருசலேமை கைப்பற்ற வேண்டும் என்ற தீவிரமான நோக்கத்தோடு வந்தவர்கள். பைசாந்திய பேரரசின் நிலங்களை மீட்பது அவர்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. இந்த முரண்பாடு மட்டுமில்லாமல் இங்கு கலாச்சார மற்றும் மத ரீதியான ஒரு பெரிய பிளவும் இருந்தது. இதையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அப்போதுதான் அவர்களுக்குள் ஏன் இவ்வளவு சந்தேகம் இருந்தது என்பது விளங்கும். மேற்கு ஐரோப்பாவிலிருந்து வந்தவர்கள் லத்தீன் கத்தோலிக்கர்கள், போப்பை பின்பற்றுபவர்கள். ஆனால் பைசாந்திய பேரரசு என்பது ஆர்த்தடாக்ஸ் கிழக்கு தேவாலயத்தை பின்பற்றுபவர்கள். மொழி, கலாச்சாரம், போர் செய்யும் முறை என அனைத்திலும் இருவருக்கும் பெரிய வேறுபாடுகள் இருந்தன. ஒருவரை ஒருவர் சந்தேக கண் கொண்டுதான் பார்த்தார்கள். அந்த சந்தேக கண் எப்படி மோதலாக மாறியது என்பதுதான் இங்கு சுவாரஸ்யம். வரலாற்று ஆதாரங்களை உற்று நோக்கினால் இந்த அவநம்பிக்கை எந்த அளவுக்கு போனது என்று தெரியும். உதாரணமாக, ஹியூ ஆஃப் வெர்மண்டோய்ஸ் முதலில் வந்தபோது பைசாந்தியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார் என்ற ஒரு தவறான வதந்தி பரவியது. இதை கேள்வியுற்ற காட்ஃப்ரே ஆஃப் பவுலனின் படைகள் கோபத்தில் சலப்ரியா என்ற பைசாந்திய பகுதியை சூறையாடினார்கள். உண்மையில் ஹியூ சிறைப்பிடிக்கப்படவில்லை இல்லையா? அவர் பேரரசரின் விருந்தினராகத்தான் இருந்தார். ஆமாம், இது தகவல் தொடர்பு இல்லாத காலத்தில் நடந்த ஒரு பெரிய பிழை. ஆனால் இதையெல்லாம் விட பேரரசர் அலெக்சியோஸுக்கு பெரிய தலைவலியை உருவாக்கியது வேறொருவர்தான். யார் அது? அந்த போஹிமண்டா? அதே போஹிமண்ட் ஆஃப் தாரண்டோவின் வருகைதான். இந்த பெயரை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் போஹிமண்ட் இதற்கு முன்பே தனது தந்தையோடு சேர்ந்து பைசாந்திய பேரரசின் மீது படையெடுத்த ஒரு பழைய எதிரி. பல வருடங்களாக பைசாந்தியர்களோட போரிட்ட ஒருவன் இப்போது உதவி செய்ய வருகிறேன் என்று படைகளோட வந்து நின்றால் யாராக இருந்தாலும் சந்தேகம் வரத்தானே செய்யும். நீங்கள் பேரரசராக இருந்தால் அவனை நம்புவீர்களா? எந்த முட்டாளும் நம்ப மாட்டான். ஒரு பழைய எதிரி, அதுவும் பெரும் படையோடு வந்து நான் உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் என்று சொன்னால் உள்ளே ஒரு பெரிய சதித்திட்டம் இருக்கிறது என்றுதான் தோன்றும். இந்த சூழ்நிலையில தான் காட்ஃப்ரே ஆஃப் பவுலனை பணிய வைக்க பேரரசர் அலெக்சியோஸ் ஒரு அதிரடி முடிவெடுத்தார். சிலுவை படைகளுக்கு வழங்கப்படும் உணவு விநியோகத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட்டார். இது காட்ஃப்ரேக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. உணவை நிறுத்துவது என்பது இடைக்கால போர்த்தந்திரங்களில் மிக முக்கியமானது. உங்களுக்கு உணவு வேண்டுமா, நான் சொல்வதை கேள் என்பதுதான் அலெக்சியோஸின் வியூகம். ஆனா காட்ஃப்ரே சும்மா இருப்பாரா? ஏப்ரல் மாதத்தில் கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தின் மீதே ஒரு தாக்குதலை தொடுத்தார். இப்போது இதை கேட்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவர்கள் வந்தது பைசாந்திய பேரரசை காப்பாற்ற. ஆனால் சாப்பாடு தரவில்லை என்பதற்காக தங்கள் காப்பாற்ற வந்த தலைநகரத்தின் மீதே தாக்குதல் நடத்துகிறார்கள். இது என்ன முரண்பாடு? அதுதான் சிலுவை போரின் உண்மையான முகம். ஆனால் அனுபவம் வாய்ந்த பைசாந்திய படைகள் இந்த தாக்குதலை மிக எளிதாக முறியடித்தன. இந்த தாக்குதல் தோல்வியடைந்த பிறகுதான் காட்ஃப்ரேக்கும் மற்ற பிரபுக்களுக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. உலகின் மிகச்சிறந்த பாதுகாப்பு அறங்களை கொண்ட கான்ஸ்டான்டினோப்பிளை அவ்வளோ எளிதாக வீழ்த்திவிட முடியாது. பைசாந்திய பேரரசர் இராணுவ ரீதியாக எவ்வளவு பலமானவர், தந்திரமானவர் என்பதை அவர்கள் முதல் முறையாக உணர்ந்து கொண்டனர். சரி, இப்போ இது எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம்? பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் தலைநகருக்கு வெளியே முகாமிட்டுள்ளனர். உணவு பற்றாக்குறை நிலவுகிறது. இரு தரப்புக்கும் இடையே ஆயுத மோதல்களும் நடந்துவிட்டன. இந்த பதற்றத்தை தணிக்க பேரரசர் அலெக்சியோஸ் ஒரு ராஜதந்திர நகர்வை மேற்கொண்டார். ஒரு நிபந்தனையை முன்வைத்தார்.
அதுதான் அந்த புகழ்பெற்ற விசுவாச பிரமாணம். அதாவது துருக்கியர்களிடமிருந்து மீட்கப்படும் எந்த ஒரு முன்னாள் பைசாந்திய நிலங்களையும் தன்னிடம் திருப்பித் தர வேண்டும் என்று கேட்டார். இந்த பிரமாணத்தை ஏற்கும் வரை எந்த ஒரு சிலுவைப் படையையும் ஆசியா மைனருக்குள் நுழைய விட மாட்டேன் என்று உறுதியாக நின்றார். விசுவாச பிரமாணம் என்பது இடைக்கால ஐரோப்பாவில் சாதாரணமாக கடந்து போகும் ஒரு ஒப்பந்தம் அல்ல. அது கடவுளின் முன் செய்யப்படும் ஒரு புனிதமான சத்தியம். அலெக்சியோஸின் கோரிக்கை நியாயமானதுதான். இது என்னுடைய நிலம். சில வருடங்களுக்கு முன்புதான் துருக்கியர்கள் இதை பறித்தார்கள். அதை நீங்கள் மீட்கும்போது அதை என்னிடமே திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். சிலுவைப் படையின் தலைவர்கள் எப்படி இதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள் என்பதை பகுப்பாய்வு செய்வது மிகவும் சுவாரஸ்யமானது. காட்ஃப்ரீ ஆஃப் பவுலன் குளிர்காலம் முழுவதும் இந்த நிபந்தனையை எதிர்த்து நின்றார். ஆனால் வேறு வழியில்லாமல் உணவுக்காக அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார். சரி, அந்த பழைய எதிரி போகிமாண்ட் என்ன செய்தார்? அவர் இந்த சத்தியத்தை ஏற்றாரா? போகிமண்டின் நகர்வுதான் இங்கு மிகவும் தந்திரமானது. அவர் வந்தவுடன் எந்த தயக்கமும் இன்றி உடனடியாக இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படியா? எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையா? இல்ல, அவருக்கு நன்றாக தெரியும் தனக்கு இப்போது பைசாந்தியர்களின் தளவாட உதவி தேவை என்று. அதனால் கண்ண மூடிக்கொண்டு சத்தியம் செய்துவிட்டார். ஆனால் பிற்காலத்தில் அந்தியோக்கியா என்ற முக்கிய நகரை கைப்பற்றிய பின் அதை பைசாந்தியர்களிடம் திருப்பிக் கொடுக்காமல் அவரே வைத்துக் கொண்டார். சத்தியம் செய்வது அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. போகிமன் சத்தியம் செய்ததை விட அதை மீறியதுதான் வரலாற்றில் அதிகம் பேசப்படுகிறது. சரி, ரேமண்ட் ஆஃப் டூலூஸ் மட்டும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் அல்லவா? ஆமாம், ரேமண்ட் மிகவும் பிடிவாதமானவர். அவர் இந்த விசுவாச பிரமாணத்தை முழுமையாக ஏற்க மறுத்துவிட்டார். தான் கடவுளுக்கு மட்டுமே சேவை செய்ய வந்திருப்பதாகவும் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த அரசருக்கும் விசுவாசமாக இருக்கப் போவதில்லை என்றும் கூறினார். இறுதியில் பேரரசருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று மட்டும் உறுதியளிக்கும் ஒரு மாற்று ஒப்பந்தத்தை இவர் செய்தார். அலெக்சியோஸும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு இதை வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டார். ஒரு வழியாக இந்த அரசியல் நாடகங்கள் முடிந்து அனைவரும் சத்தியம் செய்தவுடன் சிலுவைப் படைகள் பாஸ்பரஸ் ஜலசந்தியை கடந்து ஆசியா மைனருக்குள் நுழைந்தன. இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பேரரசர் அலெக்சியோஸ் வெறும் சத்தியத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு அவர்களை அனுப்பிவிடவில்லை. அவர் மிகவும் புத்திசாலி. செல்ஜுக் துருக்கியர்களின் போர் தந்திரங்களை எதிர்கொள்வது எப்படி, அவர்களின் இலகுரக குதிரைப்படை மற்றும் வில்லாளர்களின் தாக்குதல்களை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து சிலுவை வீரர்களுக்கு அவர் மிகச்சிறந்த ஆலோசனைகளை வழங்கினார். இது மிக முக்கியமான புள்ளி. ஏனென்றால் ஐரோப்பிய படைகள் நேருக்கு நேர் மோதும் கனரக குதிரைப்படையை கொண்டிருந்தனர். ஆனால் துருக்கியர்களோ தாக்கிவிட்ட மின்னல் வேகத்தில் தப்பிச் செல்லும் தந்திரத்தை பயன்படுத்துபவர்கள். குதிரையில் வேகமாக வந்து கொண்டே அம்புகளை எய்துவிட்டு திரும்பிச் செல்வார்கள். இந்த வித்தியாசத்தை புரியவைத்து தனது தளபதிகளான மானுவல் பவுடுமைட்ஸ் மற்றும் தட்டிசியோஸ் ஆகியோரையும் சிலுவை படையினருக்கு உதவிக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் அலெக்சியோஸ் அனுப்பி வைத்தார். இவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்படத் தொடங்கிய முதல் பெரிய களம் நிசையா முற்றுகை. 1097ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை இந்த முற்றுகை நடந்தது. இப்போது இதை கேட்கும் நீங்கள் அந்த நிசையா நகரை கொஞ்சம் உங்கள் மனக்கண்ணில் கற்பனை செய்து பாருங்கள். நிசையா என்பது செல்ஜுக் சுல்தானகத்தின் தலைநகரம். அது ஒரு பிரம்மாண்டமான கோட்டை நகரம். 4 மைல் நீளமுள்ள கல் சுவர்கள், 240 காவல் கோபுரங்கள் என அது மிகவும் பலமாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. நகரின் ஒரு பக்கம் அஸ்கானியன் ஏரியை ஒட்டியிருந்தது. அந்த ஏரிதான் இந்த முற்றுகையின் திருப்புமுனை. சிலுவை வீரர்கள் நிலப்பரப்பு வழியாக நகரை கடுமையாக முற்றுகையிட்டனர். ஆனால் துருக்கியர்கள் சோர்வடையவே இல்லை. காரணம், அந்த அஸ்கானியன் ஏரி வழியாக தங்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஆயுதங்களை துருக்கியர்கள் ரகசியமாக பெற்றுக்கொண்டிருந்தனர். இதை கவனித்த சிலுவை வீரர்கள் பேரரசர் அலெக்சியோஸிடம் உதவி கேட்டனர். இங்கேதான் அலெக்சியோஸின் மூளை வேலை செய்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? தரை வழியாக படகுகளை உருட்டிச் சென்று அந்த ஏரியில் இறக்கிவிட்டார். அலெக்சியோஸ் அனுப்பிய பைசாந்திய கடற்படை ஏரி வழியான துருக்கியர்களின் விநியோக பாதையை முழுமையாக தடுத்து நிறுத்தியது. ஏரி வழியும் அடைக்கப்பட்டவுடன் நிசையாவில் இருந்த துருக்கிய படைகளுக்கு தோல்வி உறுதி என்று தெரிந்துவிட்டது. அவர்கள் சரணடைய முடிவெடுத்தனர். சிலுவை வீரர்கள் ஜூன் 19ஆம் தேதி காலை ஒரு மாபெரும் இறுதித் தாக்குதலை நடத்தி சுவர்களை உடைத்து நகரை கைப்பற்ற திட்டமிட்டிருந்தார்கள். இதுதான் அவர்கள் பல வாரங்களாக காத்திருந்த தருணம். ஆனால் ஜூன் 19ஆம் தேதி காலை விழித்தெழுந்த சிலுவை வீரர்களுக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது.
எந்த நகரை கைப்பற்ற அவர்கள் ஆயுதங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்களோ அந்த நகரின் கோட்டைச் சுவர்களில் பைசாந்திய கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. மாத கணக்கில் தாங்கள் செய்த வேலைக்கான பலனை ஒரே இரவில் வேறொருவர் தட்டிப்படித்தால் எப்படி இருக்கும்? உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டை இரவு பகலாக முடித்து வைத்தால் அடுத்த நாள் காலை உங்கள் மேலாளர் அதை தன் பேரில் சமர்ப்பித்தால் என்ன கோபம் வருமோ அந்த கோபம் அவர்களுக்கு வந்தது. இது பைசாந்திய அரசியலின் உச்சக்கட்டம். சிலுவை போர் வீரர்களுக்கு தெரியாமல் பேரரசர் அலெக்சியோஸின் தளபதிகள் ரகசியமாக துருக்கியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நீங்கள் சிலுவை வீரர்களிடம் சரணடைந்தால் உங்கள் நகரமே சூறையாடப்படும். அதையே எங்களிடம் ஒப்படைத்தால் உங்கள் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று கூறி அவர்களை தன்னிடம் சரணடைய செய்தார் அலெக்சியோஸ். இது இருதரப்புக்கும் இடையிலான கூட்டணியின் நம்பிக்கையை சுக்கு நூறாக உடைத்தது. சிலுவை வீரர்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அடைந்திருப்பார்கள் என்று சிந்தித்துப் பாருங்கள். நகரை கைப்பற்றினால் கிடைக்கும் போர் பொருட்கள், செல்வங்கள், எதிரிகளை சிறைப்பிடித்து பிணைப்பணம் கேட்கும் வாய்ப்பு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மாபெரும் வீரதீரச் செயல் புரிந்த பெருமை என அனைத்தையும் பேரரசர் அலெக்சியோஸ் தட்டி பறித்து விட்டார். அவர்களுக்கு ஒரு பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதாகவே அவர்கள் கருதினார்கள். இதை இடைக்கால போர்களின் மனநிலையை வைத்து பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் ஒரு நகரத்தை முற்றுகையிட்டு வீழ்த்தினால் அதை சூறையாடி செல்வம் சேர்ப்பது என்பது வீரர்களுக்கான ஒரு எழுதப்படாத உரிமையாக கருதப்பட்டது. அதுதான் அவர்களுக்கான சம்பளம். அதை மறுத்தது அலெக்சியோஸ் செய்த முதல் தவறு என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அலெக்சியோஸின் பார்வையில் இது முற்றிலும் நியாயமானது. ஆமா, நிசையா என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவருடைய பைசாந்திய நகரம். அங்கு வாழும் மக்களில் பலர் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள். சிலுவை வீரர்கள் உள்ளே நுழைந்தால் அவர்கள் துருக்கியர்களா அல்லது கிறிஸ்தவர்களா என்று கூட பார்க்காமல் ஒட்டுமொத்த நகரத்தையும் சூறையாடி அழித்து விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். தனது சொந்த நகரை காப்பாற்ற அவர் செய்த ராஜதந்திரம் இது. ஆனால் இந்த நிகழ்வு சிலுவை வீரர்களின் மனதில் ஒரு ஆழமான வடுவை ஏற்படுத்திவிட்டது. அவர்தான் நம்மை ஏமாற்றி விட்டார், அவர்தான் ரகசியமாக எதிரியோடு கைகோர்த்து விட்டார், நாமோ இனிமேல் அவருக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டியதில்லை என்ற மனநிலை சிலுவை வீரர்களிடம் வேரூன்றியது. இதன் விளைவைத்தான் நாம் முன்னரே போகிமண்ட் விஷயத்தில் பார்த்தோம். அந்தியோக்கியாவை கைப்பற்றிய பின் அதை அலெக்சியோஸிடம் திருப்பிக் கொடுக்காமல் போகிமண்ட் தன் வசமே வைத்துக் கொண்டதற்கு நிசையாவில் நடந்த இந்த சம்பவம்தான் ஒரு முக்கிய காரணம். மிகச்சரி. நிசையா முற்றுகை என்பது சிலுவை போரின் முதல் பெரிய வெற்றி என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பைசாந்தியர்களுக்கும் மேற்கு ஐரோப்பியர்களுக்கும் இடையிலான நிரந்தர பகையின் தொடக்க புள்ளி அதுதான். இரு தரப்புக்கும் இடையிலான நம்பிக்கையின்மை இங்குதான் முழுமையாக உறுதியானது. என்ன ஒரு வரலாற்று திருப்பம்! சரி, நாம் இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுவரை நாம் பேசிய இந்த கதையிலிருந்து உங்களுக்கான முக்கிய பாடம் என்னவென்பதை தொகுத்து பார்ப்போம். ஒரு கூட்டணியில் இருதரப்பும் வெவ்வேறு இறுதி இலக்குகளை கொண்டிருந்தால் அவர்களிடம் எவ்வளவு பெரிய இராணுவ பலம் இருந்தாலும் எவ்வளவு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாலும் அங்கு விரிசல் ஏற்படுவது உறுதி. அலெக்சியோஸ்க்கு தன்னுடைய பழைய நிலங்களும் பாதுகாப்பும் தேவைப்பட்டது. சிலுவை வீரர்களுக்கோ ஜெருசலேமும் புகழும் செல்வமும் தேவைப்பட்டது. எதிர்பார்ப்புகளை தெளிவாக புரிந்து கொள்வதும் வெளிப்படையாக செயல்படுவதும் வரலாற்றில் மட்டுமின்றி உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் அலுவலகப் பணிகளிலும் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நிசேயா நிகழ்வு நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அது ஒரு மிகச்சிறந்த கண்ணோட்டம். இறுதியாக உங்களிடம் ஒரு புதிய சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறோம். இதை பற்றி நீங்கள் ஆழமாக யோசித்துப் பாருங்கள். வரலாற்றில் புனித போர் அல்லது மதத்தின் பெயரால் நடக்கும் போர் என்று சொல்லப்படும் இந்த சிலுவை போர்கள் உண்மையில் மதத்திற்காக மட்டும்தான் நடந்தனவா? அல்லது மதத்தின் பெயரால் புவியியல் ரீதியான அதிகாரத்தையும் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கான ஒரு மாபெரும் போர்வையாக மதம் பயன்படுத்தப்பட்டதா? அலெக்சியோஸும் சரி, சிலுவை வீரர்களும் சரி, கடவுளின் பெயரால் சத்தியம் செய்தார்கள். ஆனால் இரு தரப்பும் தேடியது அரசியல் அதிகாரத்தை மட்டும்தானா? அடுத்த முறை வரலாற்றில் எந்த ஒரு மதப்போரை பற்றி படிக்கும்போதும் இதை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். இது உண்மையிலே உங்களை ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்க வைக்கும் ஒரு அற்புதமான கேள்வி. வரலாற்று புத்தகங்களில் புனிதமானவர்கள் என்று வர்ணிக்கப்படுபவர்களுக்கு பின்னால் இருக்கும் இந்த அரசியல் சதுரங்கங்கள் எப்போதும் வியப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த விவாதத்தை இத்தோடு நிறைவு செய்கிறோம். வரலாற்று பக்கங்களில் மறைந்து கிடக்கும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான உண்மைகளை தேடி உங்கள் வாசிப்பையும் அறிவார்ந்த தேடலையும் தொடர்ந்து முன்னெடுங்கள்.
அடுத்த ஆழமான அலசலில் இன்னும் பல வியக்க வைக்கும் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம்.